ஆப்கி அதாலத்தில் சிங்கர் கம்போசர் கைலாஷ் கேர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு சந்தர்ப்பவாதி. கைலாஷ் சார் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா இருக்காரு. திறமையானவர், வலிமையானவர். அவரை பாராட்டுற எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்க விட்டு கொடுக்கறதில்ல. அதாவது ரஜத் சார், நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் கெரியர் ஆரம்பிச்சு 18 வருஷம்தான் ஆகுது. நான் எல்லாரையும் தான் பாராட்டுவேன். என் கண்ணுக்கு நல்லதா படுற விஷயங்களை நான் பாராட்டுறேன். பழைய ஆளுங்களையும் நான் நிறைய பாராட்டியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க நம்ம நாட்டுக்காக. ஆனா என்ன ஸ்பீட்ல நடக்கணுமோ அந்த விஷயங்கள் இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதைத்தான் நான் சொல்றேன் சார். அதாவது நான் பேசுற முறை ஒன்று இருக்குல்ல, அதாவது ரொம்ப உணர்ச்சி பூர்வமா எமோஷனலா பேசுறது, அதுதான் கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும். என்னுடைய கெரியர் ஆரம்பிச்சு இன்னும் 2 தசாப்தங்கள் கூட ஆகல. ஒருவேளை அதனால இப்போ என்னுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமா தான் போய்கிட்டு இருக்கு. அதனால கரண்டான விஷயங்களை நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்லிடுவேன். அதுதான் என்னுடைய இயல்பு. ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆழமான ஆன்மா. இதுக்கு முன்னாடி நம்மளோட சனாதானத்துக்கு, நம்மளுடைய சன்னியாசிகளுக்கு, மகான்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை, அதுலயும் முக்கியமா மகான்களுக்கு ரொம்பவே குறைவா கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப நம்ம தெய்வத்தலங்களுக்கு, நம்ம பண்பாட்டுக்கான எல்லா அடையாளங்களுக்கும் அதுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்குது. உங்க ரியாக்ஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது, அங்க நீங்க பாட்டை உருவாக்கிட்டீங்க. அதுல நம்ம ராணுவத்தோட வீரம், நம்ம பாரத நாட்டவர்களின் பெருமை, அருமை, நம்ம நாட்டோட எல்லா குளோரியையும் நான் பாடியிருக்கேன். அதோட இதையும் நான் பாடி ஆகணும். அப்படிதான் உருவாக்கணும். மகா கும்பமேளா தொடங்கும் போது அப்பவும் நீங்க ரொம்ப வேகமா பாட்டை உருவாக்கி. அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு எனக்கு ஃபீஸும் கிடைக்குது, அதுல பணம் வேற பேசுது. அதனால வேலையை சீக்கிரம் முடிக்கணும்ல. டெல்லி சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி ஜெயிச்சப்போ அப்பவும் நீங்க ஒரு பாட்டை உருவாக்கி இருக்கீங்க, ஆப்கா காந்தேன்னு. ஆமா. அதாவது சில மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு டெல்லிக்காரனா இருக்கிறதுனால டெல்லியோட கெட்ட நிலைகளும் பார்த்திருக்கேன், அதே மாதிரி நல்ல நிலைகளும் பார்த்திருக்கேன். அதனால சில விஷயங்கள் என்னுடைய மனசுல இருந்து வரும். ஒரு கலைஞனுடைய கடமை இது. அவன் எப்பவும் ஒரே மாதிரி எதையும் பண்ணாம நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி அவன் சொல்லணும். அதோட ஒரு கலைஞனுடைய அர்த்தம் என்டர்டெயின் பண்றது மட்டும் இல்ல, விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். 2011 நீங்க கெஜ்ரிவாலை பாராட்டி பாடுனீங்க, எஹீரா குஜேகான். ஆமா, அது நான் அவரை பாராட்டி பாடல சார். அது நான் அண்ணா ஹசாரே சாருக்காக பாடினேன். அதுதான் நான் இப்பவும் சொல்லுவேன். அம்பர் தக் ஏஹி நாத் குஜேஹா, இந்த பாட்டை நான் அண்ணா ஹசாரே ஜிக்காக பாடினேன். அப்ப அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்ன இந்த பேர், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா 2017 நீங்க ஒரு அதிசயத்தை பண்ணீங்க. 2017 உத்தரப்பிரதேஷ்ல தேர்தல் நடந்துட்டு இருந்தது. நீங்க மாயாவதி அவர்களுக்காக ஒரு பாட்டு பாடினீங்க. அதுல நீங்க அவங்கள தேவின்னு பாராட்டினீங்க. இன்னொன்னு அகிலேஷ் அவர்களுக்காக பாடினீங்க, தடக் தடக் அகிலேஷ்ன்னு. மூணாவதா யோகி ஆதித்யநாத்துக்கு பாடியிருக்கீங்க, குண்டராட்சியிலிருந்து விடுதலை பெற்று தரும் யோகின்னு. அதாவது ஒரு கலைஞன் 3 பேருக்கு பாடியிருக்கீங்க. அதாவது சார், அது தாமரையும் பூக்க வச்சீங்க, சைக்கிளையும் ஓட்டிட்டீங்க, யானையும் ஓட்டிட்டீங்க. காங்கிரஸ் பாட்டும் பாடினேன் சார். நான் 4 பேருக்கும் பாட்டு பாடியிருக்கேன். எதிர்பாராத விதமா என்ன நடந்துச்சுன்னா, எல்லாமே ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. பாடினது வெவ்வேறு நேரங்கள்ல. அதனால நீங்க இப்ப முதல் பேர் சொன்னீங்க இல்லையா, அது நான் என்னோட கெரியர் பிகினிங்லயே பாடியிருப்பேன். அந்த நேரத்துல எனக்கு பாக்குறவங்க எல்லாருமே தேவதைகளா தான் தெரியுவாங்க. பிகினிங்ல எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் சார். போக போக தான் நம்மளுடைய அறிவுத்திறன் அதிகமாகும். அப்பதான் நமக்குள்ள விழிப்புணர்வுகள்லாம் அதிகமாகும். என்ன வேலை பார்க்கணும், என்ன மாதிரியான வேலைகள் பார்க்கணும், எவ்வளோ எழுதி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த சடக் சடக் பாட்டுலாம் பாடினேன். 2013லயோ 12லயோ இந்த பாட்டை பாடினேன், சடக் சடக் தடக் தடக் சடக் சடக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த யோகிஜி அப்புறம் மற்ற வேலைகள்லாம் வந்தது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பாக்குறவங்களுக்கு, அட
இந்த பாடகர் 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணி பாடியிருக்காருன்னு. இப்படிதான் நடந்தது. நான் வேற வேற டைம்ல பாடின பாடல்கள் தான் அது. மோடி சாரோட 75th பர்த்டே இப்போ வரப்போகுது. நீங்க அவருக்காகவும் ஏதோ பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கீங்களா? 2017ல அகமதாபாத்ல தான் ஒரு ஷோ இருந்தது. அந்த ஷோ நடத்தினவர் இப்ப இருக்க ஹோம் மினிஸ்டர், அகமதாபாத்தை சேர்ந்தவர், குஜராத்ல, ஹர்ஷ் சாங்வீர்ஜி. அப்போ அவருக்கு 67th பர்த்டே இருந்துச்சு நம்ம பிரதமருக்கு. அப்போ 67 அடியில ஒரு கேக் ரெடி பண்ணி இப்படி ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தினாரு. அப்ப என்னோட கான்சர்ட் அங்க இருந்தது. அப்போ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. ஹாப்பி பர்த்டே டு யூ சுனிதா. அப்போ ஒரு விஷயம் என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது. மற்ற விஷயங்கள்லாம் ஓகே, ஆனா இந்த பிறந்தநாள் பாட்டை, ஏதோ ஒரு படத்துல ஒரு பாட்டு வந்தது, அதுக்கப்புறம் பெருசா அவேர்னஸே இல்ல. எந்த ஒரு பாடகரோ எந்த ஒரு கலைஞரோ ஒரு பிறந்தநாள் பாட்டை சினிமா பாட்டு இல்லாம உருவாக்கவே முடியல. அதனால நான் சாருடைய 70வது பிறந்த நாளுக்கு ஒரு பாட்டை உருவாக்கினேன். பிறந்தநாள் பாட்டு, பிறந்த நாளின் சுபநிசி. அதுக்காக சார் ட்வீட் எல்லாம் போட்டாரு. அதனால நீங்க சொன்ன பாட்டை ஏற்கனவே உருவாக்கியாச்சு. நீங்க கேட்டு பாருங்க. அது சமஸ்கிருதத்திலயும் இருக்கு, ஹிந்திலயும் இருக்கு. அப்புறம் வரப்போற ஜூலை 7th அன்னைக்கு உங்க பிறந்த நாளும் வரப்போகுது. ஆமா. நீங்க அந்த நாளுக்காக ஏதாவது பாட்டு எழுதியிருக்கீங்களா? அதாவது ரஜத் சார், நான் என்னோட சின்ன வயசுல ஏதோ கொஞ்சம் நான் என்னுடைய பிறந்த நாள்ங்கிற சந்தோஷத்தை பார்த்திருக்கேன்னா அது யாகம், ஹோமம், லட்டு இப்படி பகிர்றத தான் பார்த்துருக்கேன். நான் பகிர்றத பார்த்துருக்கேன், ஆனா அணைக்கிறத பார்த்ததில்ல. ஆனா மும்பை போனதுக்கு அப்புறம் நான் இந்தியன் ஐடல்ல ஜட்ஜா இருந்தேன் 2008, 2009ல. அங்க எனக்கு எல்லாரும் சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. முதல் தடவை எனக்கு புரிஞ்சுது. திடீர்னு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்க கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. மெழுகுவர்த்தி, அதான் அந்த கேண்டில் எல்லாம் ஊத சொன்னாங்க. கேக் கட் பண்ணு. அங்க வந்தவங்களாம் அந்த நாடகத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் என் மனசுல ஒரு விஷயம் தோணுச்சு. இல்ல, நாம எப்பவும் நம்ம ட்ரெடிஷன்ல தான் இருக்கணும். இப்ப நான் என்னுடைய பர்த்டேவை நான் கொண்டாடுறேன். புது டேலண்ட்டை லான்ச் பண்றேன். இந்தியாவில் பாடகரை எப்பவும் பாடகரா லான்ச் பண்ணதில்ல. ஆனா நான் கொஞ்சம் பைத்தியங்கிறதுனால, கொஞ்சம் பிடிவாதக்காரன். அதனால நான் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மொத்த இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தேடுவேன். தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்கள குரூமிங் பண்ணுவேன். என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் இதை தான் பண்றேன். புதிய பறவைங்கிற பேர்ல இந்த ப்ரோக்ராமை நான் பண்ணிட்டு இருக்கேன் ரஜத் சார். ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம் ஹையர் பண்ணுவேன். சில நேரங்களில் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதில்ல. இந்த வருஷமும் கிடைக்கல. நான் என்னுடைய பாக்கெட்ல இருந்து 50-60 லட்சம் செலவு பண்ணுவேன். ஆமா. அப்புறம் ரஜத் சார் மாதிரி, பண்டிட்ஜி மாதிரி பெரிய ஆளுங்களை கூப்பிடுவேன் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். சில நேரங்கள்ல சில தடவை மினிஸ்டர்களையும் வர வைப்பேன். யார் அவைலபிளா இருக்காங்களோ, யாருடைய அன்பு கிடைக்குதோ, அப்புறம் யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்களோ அந்த செலிபிரிட்டிஸை கூப்பிடுவேன். ஒரு புது பாடகர், ஒரு புது ஸ்டூடெண்ட், இசைஞானி தன்னுடைய அப்பா அம்மா கூட உட்காருவாங்க. ஆடியன்ஸோட அவங்க அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க. அவன் ஸ்டேஜுக்கு வருவான். அவனுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அவன் பாடுறதை கேட்கறதுக்கு பத்மஸ்ரீ பிரசூன் ஜோஷி வந்திருக்காரு, அனுபம் கேர் வந்திருக்காரு, சுவாமி சித்தானந்த் சரஸ்வதி வந்திருக்காரு, நம்மளுடைய பத்மஸ்ரீ ரஜத் சாரும் வந்திருக்காரு. அவங்கெல்லாம் இந்த அழகான கண்கொள்ளா காட்சியை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள மனசுல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். இதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு வரேன் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாள் அப்பவும். இந்த தடவை புதிய பறவையோட 9வது வருஷம். உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்க. எல்லாரும் உங்க பிறந்த நாளை இப்படியே கொண்டாடினா இதை விட நல்ல விஷயம் வேற என்ன? எப்படி சப்போர்ட் கிடைக்குதுன்னா, இயற்கையோட அதிசயம் பாருங்க. கடவுள் சொல்ற மாதிரி நல்ல விஷயம் செய்யறதுக்கு ஒரு அடி எடுத்து வச்சா அந்த கடவுள் 100 அடி உங்களுக்கு வழிகாட்டுதலை தெளிவாக்கி தருவார். எப்படின்னா, நம்ம சொந்த ஸ்டூடியோ இருக்கு, நம்ம சொந்த ரெக்கார்டிங் கம்பெனி இருக்கு, கைலாஷா ரெக்கார்டிங், நம்ம சொந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்கு. நம்ம மொத்த ஷோவையும் ப்ரொடியூஸ் பண்றோம், மொத்த வீடியோஸும் ப்ரொடியூஸ் பண்றோம். அதே மாதிரி யாருக்கிட்டையும் அக்ரிமெண்ட் போடுறதே கிடையாது. அது மாதிரி இதைத்தான் கைடும் பண்றோம். இங்க பாருங்க, आगे ठगों की बस्ती है, आगे ठगों की बस्ती है, चुपचाप ठगे जाना, वहाँ डायन डसती है, खुद आप ढसे जाना, चाल चल मोहब्बतियाँ, अरे ओ उल्फतियाँ. முன்னாடி இருக்கிறது மோசடி கூட்டம், அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கணும்.
ரொம்ப நல்ல விஷயம். யாராவது கேள்வி கேட்குறீங்களா? யோகி சாரோட மூவி வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த மூவில ஒரு ரோல் இருக்கு, அது நீங்க தான் பண்ண போறீங்களா? உண்மையா சார்? பார்க்க போனா அச்சஸ் எல்லாம் நீங்க அவரை மாதிரி தான் இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தடவை நான் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் மிக்காவும் நானும் கோச் ஜட்ஜா இருந்தோம். மிக்கா என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நாங்க யோகிஜியை வச்சு ஒரு படம் எடுக்க போறோம், உங்களுக்கு மொட்டை அடிக்க போறேன், யோகிஜியா நீங்க தான் நடிக்கணும்னாரு. இந்த மாதிரி காமெடியா நடந்துகிட்டு இருந்தது. அதை யாரோ பேப்பர்ல போட்டுட்டாங்க. இது பேப்பர்ல வந்த பிறகு இந்த விஷயம் யோகிஜி வரைக்கும் போயிடுச்சு. யோகிஜிக்கு இந்த விஷயம் போனதும் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க பாக்குறதுக்கு யோகிஜி மாதிரியே இருக்கீங்கன்னு. ஒருவேளை நான் மொட்டை அடிச்சிட்டா என்ன அந்த மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க தான். சார், நீங்க இவ்வளோ தூரம் உழைச்சு இவ்வளோ தூரம் போராடி உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க. வரப்போற தலைமுறைக்கு உங்களால ஒரு 2 வரியில சொல்ல முடியுமா சார்? பாடியோ இல்ல 2 வார்த்தையிலையோ நீங்க ஒரு மெசேஜ் சொல்ல விரும்பினா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இங்க நம்மளோட நிறைய வாலிப பசங்க பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. इश्क जुनू जब हद से बढ़ जाए, हंसते हंसते आशिक सूली चढ़ जाए, जब इश्क का जादू सर चढ़ कर बोले, खूब लगा लो पहरे रस्ते रब खोले, यही इश्क दी मर्जी है, यही रब दी मर्जी है, तेरे बिन जीना कैसा हाँ खुद गर्जी है, तूने क्या कर डाला, मर गई मैं मिट गई मैं, हो जी हाँ जी हो गई मैं तेरी दीवानी. நாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி கார்கில் போயிருந்தோம். ஒரு 3-4 வருஷம் இருக்கும். கார்கில் 24 ஜூலை கார்கில் டேன்னு கொண்டாடுவாங்க. அப்ப நான் அங்க போயிருந்தேன். அப்போ அங்க அசாம் ரைஃபிளோட ஒரு யங் ஆஃபீஸரை நான் பார்த்தேன். அவருக்கு டைகர் ஹில் மேல ஒரு வீடு இருந்தது தங்கறதுக்கு. அவரு தன்னுடைய பேஸ்ல இருந்து போகும்போது அவரு ஒரு காதுல ஒரு ஹெட்போன் போட்டிருக்கிறாரு. அவரு இந்த பாட்டு தான் கேட்கிறாரு, தேரி திவானி. அதாவது, उन्नतिशील देश नहीं होता धन के भरे खजानों से, उन्नतिशील देश नहीं होता टैंक तोप विमानों से, उन्नतिशील देश नहीं होता खंदक और खदानों से, उन्नतिशील देश होता है उन्नतिशील नौजवानों से. ஒரு நாட்டின் இளைஞர்களுக்குள் நம் நாட்டின் மீது, நமது கலாச்சாரத்தின் மீது, அதான் கல்ச்சர் மீது, நமது மொழிகளின் மீது, நமது பண்பாட்டின் மீது அர்ப்பணிப்பு, சமர்ப்பணம் இருந்தால் அந்த நாட்டோட தன்மையே வேற மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி இதைத்தான் சொல்லுவேன். எப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, எப்ப உங்களுக்கு பொறுப்பு கிடைக்குதோ, நீங்கள் வரலாற்றை உருவாக்கும் ஒரு செயலை செய்ய வேண்டும். இல்லனா எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் போவாங்கன்ற கணக்கே இருக்காது. இதுதான் இளைஞர்களுக்கு என்னுடைய மெசேஜ்.